வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். சிறைகளில் சாதிய பாகுபாடு இருந்தால் அதற்கு மாநில அரசுகளே பொறுப்பு. சிறைகளில் சாதி அடிப்படையிலான பாகுபாட்டிற்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. குறிப்பிட்ட சாதிய கைதிகளை செப்டிக் டேங்க் சுத்தம் செய்ய வைப்பது என்பதை அனுமதிக்க முடியாது. அது முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும். சாதியாக அடிப்படையில் பாகுபாடு, வெறுப்பை உமிழ்வது என்பது காலனி நிர்வாகத்தையே காட்டுவதாக உச்சநீதிமன்றம் காட்டும். ஈஷா அறக்கட்டளைக்கு எதிரான வழக்கு உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றம். நிறுவனத்துக்கு எதிராக விசாரணை, சோதனை நடத்த இடைக்கால தடை விதித்தும் உத்தரவு. ஈஷா வழக்குகள் குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் கோரிய அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும். தமிழ்நாடு காவல்துறைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 5000 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்த செம்பியம் போலீசார். தலைமறைவாக உள்ள சம்போ செந்தில், மொட்டை கிருஷ்ணன் உள்பட 30 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் A1 குற்றவாளியாக நாகேந்திரனும் A2 குற்றவாளியாக சம்போ செந்திலும் சேர்ப்பு. செம்பியம் போலீசார் தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையில் தகவல். சென்னை மற்றும் புறநகர் பகுதி நகர்ப்புற வாழ்வியல் மேம்பாட்டு வாரிய குடியிருப்புகளில் போதைப் பொருள் புழக்கம். தமிழக அரசு வேடிக்கை பார்ப்பதாக எடப்பாடி பழனிசாமி கண்டனம். மதுக்கடையை திறந்த திமுகவிற்கு மூடுவதில் என்ன பிரச்சனை என நாம் தமிழர் சீமான் கேள்வி. வெறும் வார்த்தைகளில் மாநில அரசு உரிமைகளை பற்றி திமுகவும் திமுக கூட்டணியும் பேசுவதில் எந்த பயனும் இல்லை எனவும் விமர்சனம். தனக்கு பிறகு தன் மகனுக்கு பதவி கொடுப்பதை தான் சனாதன தர்மம் கூறுவதாக சீமான் கடும் தாக்கு. முதலமைச்சர் தன் வீட்டில் சனாதனத்தை வைத்துக் கொண்டு வெளியில் எதிர்ப்பு தெரிவிப்பதுதான் சமூக நீதியா எனவும் கேள்வி. தமிழக வெற்றிக் கழக மாநாட்டிற்கான பூஜையில் கட்சி தலைவர் விஜய் பங்கேற்க மாட்டார். கட்சி தலைமை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு. உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நடிகர் ரஜினிகாந்த் நாளை டிஸ்சார்ஜ் என்று தகவல். ஸ்டென்ட் பொருத்தப்பட்டு உடல் சீரான நிலையில் இன்று மாலை மருத்துவ அறிக்கை வெளியிடப்படும் எனவும் தகவல். கோடநாடு வழக்கில் எஸ்டேட் கோயில் பூசாரி மற்றும் வங்கி ஊழியர்கள் இருவர் கோவை சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜர். சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பியிருந்த நிலையில் ஆஜராகினர். பாடகர் மனோவின் மகன்களை தாக்கிய விவகாரத்தில் இருவர் கைது. மனோவின் மனைவி அளித்த புகாரில் வலசரவாக்கம் போலீசார் நடவடிக்கை. சென்னை கிண்டியில் உள்ள நட்சத்திர விடுதிக்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல். கல்வி நிறுவனம், மருத்துவமனை, தங்கும் விடுதிகளுக்கு விடுக்கப்படும் தொடர் மிரட்டல்களால் திணறும் சைபர் கிரைம் போலீசார். திருச்சியில் 9 பள்ளிகளுக்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல். மோப்பனாய் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை. நாமக்கல்லில் சிக்கிய ஏடிஎம் கொள்ளை குற்றவாளிகளை போலீஸ் காவலில் எடுக்க கேரள போலீசார் முடிவு. சேலம் மத்திய சிறையில் உள்ள 5 குற்றவாளிகளை நாளை கஸ்டடியில் எடுக்க உள்ளதாக தகவல்.
கோவையில் திமுக எம்பி கனிமொழி பிஏவின் தம்பி என்று கூறி போலீசாரிடம் ரகளையில் ஈடுபட்ட இளைஞர்கள் கைது. கண்ணியமிக்க தலைவர் பெயரை தவறாக பயன்படுத்தியதற்காக மன்னிப்பு கோரினர். காரணமின்றி அபராதம் விதிப்பதாக சென்னை சென்ட்ரல் ரயில்வே போலீசாருடன் ஆட்டோ ஓட்டுநர்கள் வாக்குவாதம். ஆர்பிஎஃப் காவலர்கள் தகாத வார்த்தைகளால் வசைபாடுவதாகவும் வேதனை. இலங்கை கடற்படையை கண்டித்து ராமநாதபுரம் மீனவர்களின் உண்ணாவிரத போராட்டம் தொடக்கம். மீனவர்களையும் படகையும் விடுவிக்க மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை. திண்டுக்கல்லில் ஆசிரியர் வீட்டில் 100 சவரன் தங்க நகைகள் கொள்ளை. கைவரிசை காட்டிய கும்பல் குறித்து போலீசார் தீவிர விசாரணை. ராணிப்பேட்டை மாவட்டம் புளியமங்கலம் ரயில் நிலையம் அருகே தண்டவாளத்தில் உடைப்பு. ரயில்வே ஊழியர்கள் முன்கூட்டியே கண்டுபிடித்ததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு. உலக புகழ்பெற்ற குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயில் தசரா திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். மாற்றுத்திறனாளிகளை அவமதித்ததாக கைது செய்யப்பட்ட மகாவிஷ்ணுவுக்கு ஜாமீன். சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. பெரியார் சிலையை உடைப்பது குறித்து பேசிய கடல் கண்ணனுக்கு எதிரான வழக்கு ரத்து. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கோவை, ராணிப்பேட்டை உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். உலக புகழ்பெற்ற மைசூரு தசரா திருவிழா கோலாகல தொடக்கம். 10 நாட்கள் நடைபெறும் திருவிழாவை ஒட்டி சாமுண்டி மலையில் உள்ள சாமுண்டீஸ்வரி கோயிலில் சிறப்பு பூஜை. மைசூரு தசரா விழாவில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா, துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்பு. அரண்மனை வளாகத்தில் மாலை 7 மணிக்கு கலை விழாவை முதலமைச்சர் சித்தராமையா தொடங்கி வைக்கிறார். டெல்லியில் இதுவரை இல்லாத அளவு 5620 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல். சர்வதேச கடத்தல் கும்பலைச் சேர்ந்த 4 பேர் கைது. டெல்லி ஜெய்ப்பூர் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் மருத்துவர் சுட்டுக் கொலை. காயத்துக்கு சிகிச்சை பெற வந்த இளைஞர்கள் 2 பேர் மருத்துவரை சுட்டுக் கொன்றதாக முதற்கட்ட தகவல். இந்தியாவின் தந்தை என யாரையும் குறிப்பிட முடியாது. மகாத்மா காந்தி, முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி குறித்து பேசி புதிய சர்ச்சையில் சிக்கிய பாஜக எம்பி கங்கனா ரணாவத். லெபனான் எல்லைச் சுவரை உடைத்து சென்று இஸ்ரேல் வீரர்கள் தாக்குதல். இஸ்ரேலின் 8 ராணுவத்தினர் உயிரிழந்த நிலையில் தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை. காசா, லெபனானை தொடர்ந்து சிரியா மீது இஸ்ரேல் திடீர் தாக்குதல். டமாஸ்கஸ் நகரின் வான்வழி தாக்குதலில் 3 பேர் உயிரிழப்பு.
நாக சைத்தன்யா சமந்தா விவாகரத்து தொடர்பான கருத்தை திரும்ப பெற்றார் தெலுங்கானா அமைச்சர் சுரேகா. பரஸ்பர சம்மதத்துடன் விவாகரத்து பெற்றதாக சமந்தா கண்டனம் தெரிவித்த நிலையில் திரும்ப பெற்றுள்ளார். அமைதியாக கடந்து செல்வோம் என நினைக்க வேண்டாம். தெலுங்கானா அமைச்சர் சுரேகாவுக்கு சிரஞ்சீவி, ஜூனியர் என்டிஆர், குஷ்பு உள்ளிட்டோர் கண்டனம். ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியாக இருக்கும் வேட்டையன் படத்திற்கு தடை விதிக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு மறுப்பு. தயாரிப்பு நிறுவனம் மத்திய அரசு பதிலளிக்கவும் உத்தரவு. மகிழ் திருமேனி இயக்கத்தில் அஜித் நடித்து வரும் குட் பேட் அக்லி திரைப்படம் ஸ்பெயின் நாட்டின் 2 மாத கால படப்பிடிப்பு தொடக்கம். விஜய் நடிக்கும் கடைசி திரைப்படமான தளபதி 69 ஹெச் வினோத் இயக்கும் இந்த படத்தின் பூஜை நாளை நடைபெறுவதாக அறிவிப்பு. வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடித்த தி கோட் திரைப்படம் யுவன் சங்கர் ராஜா இசையில் உருவான ஒரிஜினல் சவுண்ட் டிராக் இன்று மாலை ரிலீஸ். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் உயர்ந்து 56,880 ரூபாய்க்கு விற்பனை. கிராம் 7,110 ரூபாயை கடந்து புதிய உச்சம். 2D என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.